தமிழகத்தை முதல் மாநிலமாக மாற்றிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மருத்துவ சமுதாய மக்கள் பெரும் ஆதரவு அளிப்பது என நெல்லையில் நடைபெற்ற மருத்துவ சமுதாய டீம் அமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மருத்துவர் சமுதாயம் டீம் அமைப்பின் 12வது ஆண்டு விழா, பொதுக்குழு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா ஆகிய விழா நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் அமைப்பில் தலைவர் ஜெயமணி தலைமையில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர், தியாகி விஸ்வநாததாஸ் ஆகியோர் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணை பதிவாளர் மறைந்த மாணிக்கம் பட திறப்பு விழா நடைபெற்றது. படத்தினை ஓய்வு பெற்ற நீதிபதி பூபலன் திறந்து வைத்தார். பின்னர் இளமை தந்த முதுமை என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இதனிடையே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக அளவு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சிறப்பு தீர்மானமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை செவ்வடை நடத்தி கடந்த 4 ஆண்டு காலமாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு அளித்து தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கொண்டு வந்துள்ள முதல்வருக்கு இந்த கூட்டம் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மருத்துவ சமுதாய மக்கள் பெரும் ஆதரவு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சங்க செயலாளரும் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்வ சூடாமணி, சங்க பொருளாளர் ஆறுமுகம், விஸ்வநாததாஸ், தேசிய பேரவை செயலாளர் சிதம்பரம், வழக்கறிஞர் சங்க முன்னாள் செயலாளர் வக்கீல் காமராஜ், குமரி மாவட்ட மருத்துவ சமுதாய முன்னேற்ற சங்க ஒருங்கிணைப்பாளர் வின்சென்ட் மற்றும் நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம், நமச்சிவாயம், இளங்கோ, குமரகுருபரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.